ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு 1 ஹவர் லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். 1 ஹவர் லஞ்ச் மெனு அப்படிங்கிறது 1 மணி நேரத்தில் நல்ல ஹெல்த்தியாக வெரைட்டியாக சூப்பராக வந்து லஞ்ச் சமைக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான். எப்படிங்கிறத காட்டிலும் நிறைய ஐடியாஸ், இந்த மெனு பண்ணால் நல்லாயிருக்கும், இதோட இதை மிங்கிள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க கமெண்ட்ஸில் அப்படின்லாம். ஸோ இப்போ வந்து என்ன மெனு அப்படிங்கிறத பார்த்துடலாம். as usual எப்போதும் போல் ஒயிட் ரைஸ்க்காக அரிசி ஊற வச்சாச்சு. புடலங்காய் தேங்காய் போட்ட பொரியல், பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு, பருப்பு ரசம், சௌச்சவ் தொகையல். பருப்பு ரசத்துக்கு பருப்பு வந்து நான் காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் செய்யும்போதே எடுத்து வச்சாச்சு. ஸோ அதனால் பருப்பு ரசம் இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி வந்து மெயின் மெனு. அதுக்கு தேவையான தேங்காய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி ஊற வைக்கிறது எல்லாமே முடிஞ்சிச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 6:25 இதில். இந்த அப்போ நம்மளுடைய மெனு படி நம்ம 7:25க்கு வந்து முடிக்கணும். அதுதான் 1 ஹவர் சமையல், 1 ஹவர் லஞ்ச் மெனு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே இதில் வந்து நான் டிப்ஸோடு தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன், பிகினர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து ஊற வச்சு ஒரு 20-30 நிமிஷம் ஆச்சு. வெறுமனே தண்ணி மட்டும் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றும் பண்ணல. ஸோ இதை வந்து இப்போ கொதிக்க விட்டு அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஊற வைக்கிறது, வேக வைக்கிறது எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சாதத்தை வந்து குக்கரில் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், வதக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரெடியாக வந்து நம்ம சௌச்சவ் தொகையலுக்கு தேவையான இந்த சௌச்சவும் பெரிய வெங்காயத்தையும் நறுக்கி ரெடியாக வச்சுக்கலாம். சௌச்சவ் தொகையலுக்கு ஒரு சௌச்சவ் ஃபுல்லாகவே தோல் நீக்கிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 1. இப்போ வானலியில் லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து பொரிஞ்சிட்ருக்கு. அது கூட இப்போ வெங்காயம், பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு இது வதங்கினோடனே சௌச்சவை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் புடலங்காவை. ஏன்னா சௌச்சவ் வதங்க நம்ம அதுக்குள்ளே புடலங்காவை வந்து நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதே வானலியில் தான் நம்ம வந்து புடலங்காய் பொரியலையும் செய்ய போகிறோம். ஸோ பெரிய புடலங்காவாக இருந்ததுனால இதை கட் பண்ணி தோல் நீக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இன்னொன்று, இந்த மாதிரி புடலங்காய், இந்த நீர்க்காய்கள், சொரக்காய், அதெல்லாம் வந்து சௌச்சவ் இப்படி நறுக்கும்போது இதுலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணி நம்ம கையில் பட்டாலும் சரி, இந்த மாதிரி நம்ம கிரானைட்டோ இல்லை மார்பிளில் பட்டாலும் சரி, அப்படியே ரவுண்டாக பிசின் மாதிரி அப்படியே ஒட்டிக்கும். கையில் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே ஒரு நாள் இருக்கிற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இவ்வளோ பெருசு எங்கே படுதோ அந்த அளவுக்கு வந்து இருக்கும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. உடனே வாஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் போயிடும். அதனால் பிசின் மாதிரி நமக்கு ஒட்டும். இதை நம்ம நறுக்கி வச்சுருவோம். சாப்பாடு நிறுத்தியாச்சு, ப்ரெஷர் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சௌச்சவ் தொகையலுக்கு சௌச்சவ் வெங்காயம் எல்லாம் வதங்கியாச்சு. இடையில வந்து கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். புளினா ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போ தான் எடுத்த புளி இல்லை, நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஊற வச்சுட்டு தேவையான யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வந்து இதில் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப புளிச்சாலும் தொகையில் நல்லா இருக்காது. அதே மாதிரி இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நம்ம உளுத்தம்பருப்பு கோல்டனாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம், தேங்காய் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து இதோட இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு இதை அரைச்சிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. இந்த மாதிரி பொரியல் வந்து ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க, சௌச்சவ் அந்த மாதிரி நீர்க்காய்களை. அதை இந்த மாதிரி தொகையில் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு விருப்பமாக இருக்கும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து புடலங்காவை நிறையா நறுக்கியிருக்கேன். இந்த லாஸ்ட்டு அதே மாதிரி நிறையா இடையில கேட்டே தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து, எப்படி நீங்கள் அதை நறுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஒரு சாம்பிளுக்காக வச்சுருக்கேன். உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நீக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக இது புடலங்காவை பாதியாக கட் பண்ணி அதை பாதியாக கட் பண்ண ஒரு போர்ஷன். ஸோ நல்லா அப்படி வச்சு ஃபஸ்ட்டு நீளமாக அப்படி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு. கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் கையையும் நம்ம வந்து பார்த்து ஜாக்கிரதையாக தான் வச்சு யூஸ் பண்ணணும். அது நறுக்க பழகிடும். ஸோ நல்லா அப்படி வச்சு அடுத்து ஸோ அவ்வளோதான். இடையில கொஞ்சம் பெரிய பீஸ் இருந்ததுன்னா அது ஒரு குட்டியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கும்போது உங்களுக்கு 2 புடலங்காவை கூட ஒரு 6-7 நிமிஷத்தில் ஈஸியாக நறுக்கி முடிச்சிடலாம். தோல் சீவிட்டு உள்ளே விதைய எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஸோ புடலங்காய் பொரியலுக்கு புடலங்காய் நறுக்கியாச்சு. இதை வந்து அந்த சௌச்சவ் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதிலே போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை சுண்டைக்காய் வந்து எடுத்துகிட்ருக்கேன். சுண்டைக்காவை பொறுத்த வரைக்கும் பச்சை சுண்டைக்காய் இப்போ மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையுமே அவைலபிளாக இருக்குது, பெரிய கடைகளில். ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவங்க வந்து ஆஞ்சே வச்சுருக்காங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு அவங்க மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுத்தது. அதனால் வந்து நான் இப்போ அந்த குட்டி குட்டியாக அதனுடைய காம்புகள்லேருந்து இதை எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி அதை எடுத்து இதை ஒரு தட்டிடணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த இடிக்கல் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கூட ஒரு 4-5 போட்டு தட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து
இந்த அளவுக்கு நிறையாவும் இல்லை, நான் கரெக்டாக இந்த அளவு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக போட்டோம் அப்படின்னா அது மட்டும் இருந்தால் அந்த குவான்டிட்டி வந்து ஓகே. நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த குழம்பாக தான் அதை செய்ய போகிறேன். ஏன்னா ரசமும் இருக்குது நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த மெத்தட் மட்டும் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த டேஸ்ட்டு ஒவ்வொருத்தர் செய்கிறதும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இல்லையா, அதனால். ஸோ இந்த மாதிரி ஆஞ்சிட்டு நான் வந்து உங்களுக்கு தட்டும்போது அதை காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த புடலங்காய் பொரியலுக்கு வானலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய புடலங்காவை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதில் உப்பு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இடையில மூடி வச்சு வேக விட்டு வதக்கிக்கலாம். நமக்கு எப்படியும் அந்த காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் வதக்கிறதுக்கு டைம் ஆகும். அதனால் அதை வந்து ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த சைடு ஒரு அடுப்பில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சுண்டைக்காவை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சாச்சு இடிக்கல்லில் போட்டு. இப்போ இதை வந்து நான் நல்ல ஒரு 4-5 டீஸ்பூன் இல்லை, ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இதை தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு அது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். சுண்டைக்காவை வதக்கி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. கசப்பு வந்து கொஞ்சம் தெரியவே தெரியாது. அதுவும் ஃப்ரெஷ் சுண்டைக்காய்க்கு வந்து அவ்வளோ கசப்பு இருக்காது. இன்னொன்று அந்த சுண்டைக்காவை வதக்குனது தான் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த கருகுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதை எடுத்ததுக்கப்புறமா அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை மிக்சியில் போட்டிருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அதை வதக்க ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டேஜில் இடையில வந்து நம்ம புடலங்காய் பொரியல் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேங்காய் சேர்த்துருவோம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி விழுது இருக்குல்ல, அதையும் சேர்த்துட்டேன். கொஞ்சம் புளி தண்ணி, அந்த தக்காளிக்கு ஏற்ற மாதிரி, தக்காளியில் புளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா புளி தண்ணி சேர்க்க தேவையில்லை. பட் எனக்கு தக்காளி புளிப்பு கம்மியாக தான் இருந்தது, அதனால் புளி தண்ணியும் விட்டுருக்கேன். அது கூட கொத்தமல்லி பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், வரமிளகாய் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கலர் எப்படி இருக்குது. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த வதக்கி வச்சுருக்கக்கூடிய சுண்டைக்காவையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அப்போ தான் அது கூட அந்த உப்பு காரம் எல்லாமே அதில் இறங்கும், புளிப்பு எல்லாமே சுண்டைக்காயில் வந்து இறங்கும். இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அது கொதிக்கட்டும். ஸோ பச்சை சுண்டைக்காய் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. ஸோ இப்போ இந்த தேங்காவை வந்து சேர்த்துட்டு இதுக்கு தாளிச்சிட்டோம் அப்படின்னா பொரியல் வந்து முடிஞ்சுது. காரக்குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் சும்மா 4-5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அதை வந்து அரைச்சிருக்கேன், அதை அதில் சேர்த்துருவோம். அந்த தேங்காயும் சேர்ந்து கொதிக்க நல்லா அப்படியே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாசனையோட கிரேவியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போது தேங்காய் விழுதையே சேர்த்தாச்சு. ஸோ இது பாட்டுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ரசத்துக்கு அதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு வானலியை சூடு பண்ணி அதில் வந்து மிளகு ஜீரகத்தை லைட்டாக வறுத்து வச்சாச்சு. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, இந்த மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து வச்சுருவோம். பழுத்த நாட்டு தக்காளி ஒன்று நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இடித்து வச்சுருந்த மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு கடுகு தாளித்ததுக்கப்புறமா ஒரு வதக்கிட்டு ஒரே ஒரு நாட்டு தக்காளி, நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, அதையும் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்து தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து புளி தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கேன். நாட்டு தக்காளியோடைய புளிப்பு வந்து கம்மியாக தான் இருந்தது. லைட்டாக அப்படியே இது கொஞ்சம் நுரக்கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறமா இன்னும் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு பருப்பையும் சேர்த்து நுரக்கட்டி இறக்கிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பொரியலுக்கு தாளிச்சு கொட்டியாச்சு. பொரியல், தேங்காய் போட்ட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 7:25. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நம்மளுடைய சமையல் கம்ப்ளீட் ஆகிடும். எப்போதுமே நம்ம பேசாமல் செய்யும்பொழுது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவோம். பேசிக்கிட்டே செய்யும்பொழுது ஒரு 5-10 நிமிஷம் கூட தான் ஆகும். வதக்கி வச்சுருந்த அந்த தொகையலுக்கான பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம், நம்ம சௌச்சௌ
அது எல்லாத்தையுமே தொகையில் அரைச்சாச்சு. பொதுவாக நான் தொகையலுக்கு வந்து தாளிக்கிறது இல்லை. இது வந்து தேங்காவும் வறுத்த உளுத்தம் பருப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டும் இன்னும் கூட இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் அது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ தொகையலும் ரெடி ஆயிடுச்சு. 1 hour சமையல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ரசம், சௌச்சௌ தொகையல், புடலங்காய் பருப்பு தேங்காய் போட்ட வேக விட்ட பொரியல், பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு, ரைஸு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் வந்து கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 7:30. எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutesல செஞ்சு முடிச்சாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.